ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொத்தம் 23 ஐஐடிஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதில் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னதையும் அப்படியே பார்த்துக்கலாம். சேனல் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஐடிஸில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், அதுமாதிரி ஜிஎஃப்டிஐஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ உங்களுடைய ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து இதில் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோஸில் நம்ம ப்ரீஃபாகவே நம்ம பார்த்தோம். அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறனால பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஐஐடிஸில் எப்படி வந்து அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதேமாதிரி ஐஐடிக்கு நம்ம அட்மிஷன் பார்த்தோம்னா நம்ம ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். அதாவது ஜேஇ மெயின்ஸில் வந்து டாப் ஸ்கோரர் ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் வந்து எடுப்பாங்க. அந்த கேட்டகரி வைஸ்லேருந்து எடுக்கிறத மொத்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 lakhs. அந்த 2.5 lakhs வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு வந்து எழுதுவாங்க. இந்த வருஷம் ஜேஇ அட்வான்ஸ்டு யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஐஐடி ரூர்க்கி. ஏதாவது ஒரு ஐஐடிஸ் வருஷம் ஒரு ஐஐடிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து ஐஐடி ரூர்க்கி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான நீங்கள் குவாலிஃபையாக இல்லையா அப்படின்றத எப்படி பார்க்குறதுனா உங்களுடைய ஜேஇ மெயின் ஸ்கோர், அதாவது செஷன் 2 வந்து ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன் 2ல் வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேங்கிங்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரேங்கிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுலேயே கீழே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எலிஜிபிள்னா ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எடுப்பீங்க. ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸில் அதேமாதிரி அதில் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி வந்துட்டிங்கனாவே யூ ஆர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துடும் ஃபார் ஐஐடி ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி நீங்கள் குவாலிஃபை ஆகி வர்றப்போ தான் நீங்கள் இந்த ஐஐடிஸில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐஐடிஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அகாடமிக் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி கேம்பஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். அபுதாபி கேம்பஸில் இருக்கக்கூடிய இந்த 3 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி வந்து இந்த சீட்ஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் 2/3 ஆஃப் சீட்ஸ் வந்து அதர் தேன் இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது நேஷ்னல் ரெசிடென்ட்ஸ், நேஷ்னல் கேண்டிடேட்ஸு, இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு யூஏஇக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. யூஏஇ ரெசிடென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து அங்கே ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து ரிமைனிங் 2/3 வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 1/3 ஆஃப் அந்த 2/3 எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமன் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி இது வழியாக வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ரிமைனிங் 2/3 இது வழியாக வந்து 2/3 வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 1/3 வந்து ஜோசா, தட் இஸ் ஜேஇ அட்வான்ஸ் வச்சு 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க இது வழியாக ஃபில் பண்ணுவாங்க. அந்த 1/3 ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணுறது தான் இந்த 3 அகாடமிக் ப்ரோக்ராமிங்கும் அபுதாபி கேம்பஸில் இருக்கக்கூடிய இந்த 3 அகாடமிக் ப்ரோக்ராம். இது வந்து ஐஐடி டெல்லி வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக நீங்கள் வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அட்மிஷன்ஸ்க்கு. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 கோர்ஸுக்கும் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது வந்து மொத்தம் 4 ஐஐடிஸில் இருக்குது. அதேமாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 5 years ப்ரோக்ராம் அப்படின்னா இது வந்து எம்டெக் ப்ரோக்ராமோட சேர்ந்து வரும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அப்ளைடு ஜியாலஜி இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அப்ளைடு ஜியாலஜி 5 years. 5 yearsனாவே அது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எம்டெக் டிகிரியோட சேர்ந்து வரும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அப்ளைடு ஜியோ ஃபிசிக்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அப்ளைடு ஜியோ ஃபிசிக்ஸ் 5 years இதுவும் இன்டெகிரேட்டட் கோர்ஸு 5 years ப்ரோக்ராம் எம்டெக் டிகிரியோட சேர்ந்து வரும். இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. ஆர்கிடெக்சர் வந்து 5 years. இது வந்து 3 ஐஐடியில் இருக்குது. இது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான். ஆர்கிடெக்சர்னாவே உங்களுக்கு 5 year டிகிரி கோர்ஸ் தான். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இது வந்து 3 ஐஐடியில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. இந்த கரஸ்பாண்டிங் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் josa.nic.in இந்த வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ஜியோ டெக்னாலஜி இன்ஜினியரிங். இது வந்து 5 year டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதுவும் 5 year டிகிரி கோர்ஸ். இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5 year டிகிரி கோர்ஸ் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் இசிஇ, எம்டெக் இன் விஎல்எஸ்ஐ 5 year டிகிரி கோர்ஸ். இதுவும் ஒரு ஐஐடி. பிடெக் இன் ட்ரிபிள் இ, எம்டெக் இன் பவர் கண்ட்ரோல்
இதுவும் 5 இயர் டிகிரி கோர்ஸ் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இதுவும் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான். இதுவும் 5 இயர் டிகிரி கோர்ஸ் தான். டியூல் டிகிரி எம்டெக்கோட வரும். இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக் இன் மெக்கட்ரானிக்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்பிஏ இன் டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஐஏஎம்ல நீங்கள் எம்பிஏ பண்ணுறது வந்து ஐஏஎம்ல பண்ணுவீங்க. போத் கோயாவில் இருக்கக்கூடிய ஐஏஎம்ல. ஸோ இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. இதுவும் ஐஏஎம்ல தான் பண்ணுவீங்க. எம்பிஏன்னு போட்டிருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎம்ல தான் பண்ணுவீங்க. எல்லாமே ஐஏஎம்ல தான் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு சில ஐஏஎம் வந்து போத் கேயில் பண்ணுவீங்க. ஒரு சில ஐஐடிஸில் பண்ணுற பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து எம்பிஏ வந்து ஐஏஎம் மும்பை கூட பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த இடத்துல இதெல்லாம் வந்து போத் கேயில் இருக்கக்கூடிய ஐஏஎம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடெக் அண்ட் கெமிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு இதுவும் ஒரு ஐஏஎம்ல இருக்குது. அடுத்து பிடெக் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் எம்பிஏ இது எம்பிஏ வந்து இதில் ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் அண்ட் சிஎஸ்சி எம்பிஏ இன் டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு ஐஏஎம்ல பண்ணுறீங்க. இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் அண்ட் ட்ரிபிள்இ எம்பிஏ இதில் ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கல, ஆனால் ஐஏஎம்ல தான் பண்ணுவீங்க. இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது பிடெக் அண்ட் இசிஇ எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து பிடெக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கலன்னா நீங்களே அதை ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஐஏஎம்ல பண்ணுவீங்க. இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்த செட் ஆஃப் அகடமிக் ப்ரோக்ராம்ஸு. இதோடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த டிகிரி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டிங் எம்பிஏ டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது பிடெக் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ இது வந்து ஐஏஎம் மும்பையில் பண்ணுற எம்பிஏ. இது ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இதுவும் எம்பிஏவோட சேர்ந்து வருது, ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் ஜென்ரல் இன்ஜினியரிங் இது 4 இயர் டிகிரி கோர்ஸ். இது எல்லாமே 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க. இது எல்லாமே 5 இயர் டிகிரி கோர்ஸ். எம்பிஏ அதெல்லாம் போட்டு வர எல்லாமே 5 இயர் டிகிரி கோர்ஸு. இது 4 இயர் டிகிரி கோர்ஸு. இது ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இதுவும் 4 இயர் டிகிரி கோர்ஸ் தான். இது ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் இன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் விஎல்எஸ்ஐ இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. 4 இயர் டிகிரி கோர்ஸு. பிடெக் இன் மைனிங் இன்ஜினியரிங் எம்பிஏன்னு வந்துருந்துச்சுனாவே அது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க. ஐஏஎம் மும்பையில் பண்ணுறது ஒரு ஐஐடியில் இருக்குது. பிடெக் அண்ட் இசிஇ எம்டெக் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பயோ இன்ஜினியரிங் இது 2 ஐஐடியில் இருக்குது. பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஐஐடியில் இருக்குது. பயோ இன்ஜினியரிங் இது வந்து ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும் நீங்கள். இது வந்து ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ போட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஸ்மால் இ போட்டிருப்பாங்க. இது ஒரு ஐஐடி, இது ஒரு ஐஐடி. எந்த ஐஐடின்றதை நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள். இது ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் இது ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸ் இது வந்து பிஎஸ் ப்ரோக்ராமுங்க. இது பிஎஸ் ப்ரோக்ராம். பயாலஜிக்கல் சயின்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பயாலஜிக்கல் சயின்சஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதுவும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு ஸ்கோர் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வர்றப்போ தான் இந்த ஐஐடிஸ்குள்ளே நீங்கள் வர முடியும். ஸோ அப்படி வர்றப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டேக் வந்து ஓப்பன் ஆகும். ஐஐடி அவருடைய அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் டேக்லாம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 45 ப்ரோக்ராம்ஸ் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஐஐடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 45 அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்கு ஒரு லைக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. வீடியோ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.